அல்லேலூயா. அப்படி வார்த்தை நிறைப்போமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம், அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாராம்? அவர் ஏறி போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் தன்னை முழுதும் ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். இதெல்லாம் நம்ம அறிந்தது தான். ஆனாலும் சில அதிசயங்களை நாம் தியானிக்கும்படியாக அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம். அதில் அவர் செய்த ஒவ்வொன்றும் அதிசயமானது தான். ஆமென். அதில் சில காரியங்களை நம்ம இன்னும் ஆழமாக என்ன செய்ய போகிறோம்? ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கவனித்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஆகவே கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 19:17 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற சொல்லப்படுகிற எபிரேய பாஷையில் அது கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறார்? அவர் புறப்பட்டு போகிறார். சிலுவையை அவர் தெரிந்து கொண்டதே அதிசயம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வருகிற வார்த்தை சிலுவையை சுமந்து கொண்டு. அதுதான் என்னுடைய கருப்பொருளாக, என்னுடைய அந்த வசனத்தில் நான் அந்த வார்த்தையில் தான் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவையை சுமந்து கொண்டு. ஆமென். அவர் சிலுவையை தெரிந்தெடுத்ததே ஒரு அதிசயம்தான். அல்லேலூயா. கீழே நீங்கள் எல்லாம் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, கீழே உள்ள அழகான ஒரு பெண்ணு இல்லை ஒரு கீ செயின் ரொம்ப அழகாக பார்த்தோன்னே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. என்ன செய்வீங்க? நான் என்னவோ மனுஷங்கிறது தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் இதுவே பண்ணதே இல்லை. நான்லாம் குப்பை தொட்டிலேருந்து ஒரு 10 ரூபா வந்து அதுக்கே கீழே உருண்டு போய் டக்குன்னு என்ன செஞ்சாத நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக என்ன செய்வோம்? எடுப்போம். இதுவே அதே ரோட்டில் ரொம்ப துரு பிடிச்ச பார்க்கவே பரிதாபமாக இருக்கிற அதே கீச்சைன் மாதிரி ஒன்று, ஏதோ குப்பையில் போடுற ஒரு பொருள் அப்படி ஒன்று கிடக்குது. யாராவது அருமையாக இருக்கு எடுப்பீங்களா? முடிஞ்சால் காலில் ஒரு ஏற்றி குப்பை தொட்டியில் நல்லா உள்ளே சேர்த்து விட்டு என்ன செய்வோம்? யாரும் என்ன செய்ய மாட்டோம்? தெரிந்து கொள்ள மாட்டோம். ஏன் தெரிந்து கொள்ள மாட்டோம்? அது விரும்ப தகாதது. அது விரும்பப்படுகிற அளவுக்கு அது என்ன செய்யலை, இல்லை. அப்போது ரோம அரசு பேரரசு அது இருக்கும் பொழுது அதோடைய தாற்பயமே என்னன்னா, அது சாபத்தின் சின்னம், பாவிகளுக்கு கொடுக்கப்படுகிற இடம். அதுதான் அந்த நாட்களில் இருந்த பார்வை, அதுதான் நாட்களில் இருந்த கண்ணோட்டம். அதை தான் எல்லா இடங்களிலும் அல்ல, ரோம பேரரசு மிகவும் கடினமான ரொம்பவும் கொடூரமான தண்டனைகளில் ஒன்றாய் அது என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அது அந்த சிலுவையை ஏன் கொடுக்குறாங்கன்னா, அதனால் என்ன நடக்கும், அதனால் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும்னா, முதல்ல மெதுவாக சாவாங்களாம். சிலுவையில் நடக்கிற காரியம் என்ன? ஏன் சிலுவையில் அடிக்கிறாங்க அப்படின்னா, அதில் என்ன செய்வாங்களா? முதல்ல என்ன நடக்குமா? அவங்களுடைய மரணம் உறுதி செய்யப்படும். ஆனால் அது மெதுவாக நடக்கும். சித்திரவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒன்று. ரெண்டாவது மூச்சு திணறல். கை காலில் ஆணி அடித்தோடனே என்ன செஞ்சிடும்? இந்த இரத்த நாளங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? ஆமாம், சரியாக இயங்காது, மூச்சு திணறல் வரும். அதனால் ஒரு மரணம் வர இரத்த ஓட்டம் தடையாகும். அப்புறம் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாம் ஒன்று ஒன்றா என்ன செய்யுமா? செயலிழக்குமா. இப்போது இப்படி ஒரு சிலுவை மரணத்துடைய ரொம்ப கொடூரம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கும். சிலுவை மரணம்னு போயிட்டாலே அது இதில் என்ன செய்யும்? அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதுலேயும் அவன் சாவலைன்னா அவனை அடித்து என்ன செஞ்சிருவாங்க? அதில் சிலுவையில் தொங்கும் போதே அவன் எலும்புகள் முறிக்கப்பட்டு அவன் மரணம் அடைவான். இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது இனிமையாக இருக்கா? அதை தெரிந்து கொள்வோமா? இப்படி ஒரு தண்டனை உலகத்தில் இருக்குன்னா எவனாவது அந்த வேலையை பார்ப்பான்? அல்லேலூயா. தவறு செய்கிறவர்கள் கூட
திருட்டு, கொலை, அது யாருக்கெல்லாம் அந்த தண்டனை எப்படிப்பட்ட ஆளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, புரட்சி கிளப்புறாங்கல்ல, முக்கியமாக அது வந்து அடிமைகளுக்கு, அரசியல் ரீதியில் புரட்சி செய்கிறவர்களுக்கு, கொலை கொள்ளை இது மாதிரி சம்பவங்களை ஈடுபடுகிறவர்களுக்கு, இது மாதிரி கொடூரமான காரியங்களை செய்கிற, பெரிய ஆபத்தை உண்டாக்குகிற பெரிய நபர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை என்ன செய்தது அந்த நாட்களில் ரோம பேரரசு காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஸோ இதை அவர் தெரிந்தெடுத்தது நேருக்கு எதிரானது. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல சிலுவையை எடுத்துருங்க, உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வைப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயமாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தது அதிசயம். சிலுவையில் வச்சு என்னை தெரிந்தெடுத்தது அதை விட பெரிய அதிசயம். அல்லேலூயா. இப்போ சிலுவை எந்த அளவுக்கு கொடூரமானதோ, எந்த அளவுக்கு அது ஆபத்தானதோ, எந்த அளவுக்கு அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறதோ, அந்த சிலுவையாக தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான் அந்த சிலுவை மரணம். அப்போ அந்த சிலுவை உங்களையும் என்னையும் தான் குறிக்குது. அந்த பாவ சின்னம், அந்த பாவத்தின் ஆரம்பம், அந்த பாவ கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், இது எல்லாம் சிலுவை எதை குறிக்குது? நீங்களும் நானும் செய்த பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான காரியங்கள்லாம் என்ன செய்யலை. ஆண்டவர் யாருக்காக சிலுவை சுமந்தார் நினைக்கிறீங்க? அவரை தலையில் கொட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லுன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனுக்காக. அவனை ஒருத்தன் எட்டி உதைச்சா பார்த்தீங்களா, அவனுக்காக. ஒருத்தன் தாடி முயற பற்றி என்ன செய்கிறான், இழுத்தான் பார்த்தீங்களா, அவன் தாங்க சிலுவை. இந்த காரியங்கள்லாம் நீங்கள் நானும் தானே பண்ணோம், மனுஷன் தானே பண்ணோம். ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக தானே மரித்தார். ஆமென். எவ்வளவு பெரிய, யாராவது அந்த அப்படிப்பட்ட நபரை விரும்புவாங்களா? அடித்த நபரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் யாராவது சொல்வீங்களா? அடிக்கிற ஒருத்தன், கொலை செய்ய வரான் ஒருத்தன், அவனை பார்த்து யாராவது அவனை நான் அப்படி சொல்ல முடியுமா? அவனை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஆண்டவர் சொன்னாருங்க சிலுவையில் பார்த்து, சிலுவையில் இருந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறாங்க, நான் இவர்களை நேசிக்கிறேன், இவர்களும் என்னுடைய பிள்ளைக தான், அறியாமல் செய்கிறாங்க, நான் யாருன்னு தெரியாமல் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் தான் அந்த சிலுவை. உங்களையும் என்னையும் நேசித்தது தான் அதிசயம். அல்லேலூயா. நேசிக்க வாய்ப்பே இல்லை, ஆனாலும் உங்களை என்னை அவர் நேசித்தார். எல்லாரும் செய்கிறது அல்ல பெருசு, யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்வது தான் பெரிது. ஆமென். உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையை சுமக்க தன்னைத்தானே அர்ப்பணித்த அந்த காரியம் மிக அதிசயமான ஒரு காரியம். ஏன்னா அதுக்கு ஒரு அளவு குறை, 1% கூட நம்ம தாத்திரவான்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்து நம் பாவிகளாக இருக்கையில் மரித்ததினாலே பிதா நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை என்ன செய்தாராம், விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு விளங்குகிறதற்கு உங்கள் பாவங்களையும் பாவங்களும் மூடப்பட்டது, கழுவப்பட்டது. சிலுவை மரணம் அது அதிசயமான காரியம், எல்லாராலும் செய்ய முடியாது, அவர் ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேட் என்ன தெரியுமா? அவர் ஒருத்தரால் மன்றி வேறு யாராலையும் அது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் ஒருத்தர் அதை செய்யணும் அப்படின்னா 2 காரியங்கள் அதில் பிரியுது. ஒன்று, செய்த பாவத்துக்கு தண்டனை என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தால் அந்த ஆத்மா என்ன செய்யும்? ஆமாம், அதுதான் அதோடைய முடிவு, அதுதான் அதோடைய தண்டனை. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அவர் என்ன செய்யணும், அந்த பாவம் செய்த ஒரு காரியத்தை என்ன செய்யணும், ஆமாம் மன்னிக்கணும். தண்டனை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இப்போ இது 2 விஷயம் இருக்குது. இது மனுஷனால் என்ன செய்ய முடியாது, எந்த மனிதனாலும் பண்ண முடியாது. ஒன்று அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை அவனை நேசிக்கணும். இப்போ தண்டனை கொடுத்துட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா, கடவுள் தானே கொஞ்சமாலும் மன்னிச்சு என்ன செய்யலாம், உங்களுக்குலாம் அன்பே இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வோம். இதே ஆண்டவர் அன்பு பண்ணார்னா அப்போ என்ன வேணால் பண்ணட்டும், நீங்கள் வாட்டு என்ன செய்வீங்க. அல்லேலூயா.
இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா. அடுத்த லைன் தான் அவங்க சூப்பராக, என்று பலமுறை, என்று பலமுறை வந்து விட்டேன் இயேசு ராசா. அங்கே ஆண்டவர் பேட் வச்சு உட்காந்துருப்பார். நீ வச்சிருக்கேன். கவனிங்களேன், நம்ம எல்லாரும் செய்கிறதும் ஆண்டவர் பார்க்க சகிக்காத காரியங்களை தான் என்ன செய்கிறோம். ஆமாம், அவர் விரும்பாதது, அவர் அருவருக்கிறது, அவர் வேணான்னு சொல்கிறது, மீறுதல் எல்லாவற்றையும் செய்துட்டு எத்தனை வாட்டி போய் நின்னாலும் அவர் சிலுவையின் ரத்தத்தை தான் நோக்கி பார்க்குறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தம், அதற்காக ஓயாமல் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சிலுவை, அவர் சிலுவையை தெரிந்து கொண்டதே அதிசயம். அவர் என்னை தெரிந்து கொண்டது அதிசயம். ஆமென். நான் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சிலுவையை தெரிந்து கொள்வது என்னை தெரிந்து கொள்வதற்கு சமம். சிலுவை சாபமானதா? ஆமாம். சிலுவை கொடூரமானதா? ஆமாம். சிலுவை சாபத்தின் சின்னமா? ஆமாம். ஆனால் அதை தெரிந்து கொள்ள தேவன் முற்படுவாரானால் அவர் என்னை தெரிந்து கொள்ள ஆவலாய் அங்கே இருக்கிறார் என்பதை வெளியரங்கமாக என்ன செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் இந்த மொத்த செய்தியுடைய சாராம்சத்தையும் தேவன் அடக்கிட்டார். ஆமென். அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார். ஏன் ஊற்றுறாருன்னா, அவர் நமக்காக அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்ற ஒப்பு கொடுக்கிறார். யாருக்காக அப்படின்னா, அங்கே வேதம் சொல்லுது, அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்படுவதற்கு என்னுடைய ஸ்தானத்தை அவர் அங்கே எடுத்துக்கொள்கிறார். அக்கிரமக்கார் அவரா? அக்கிரமக்காரரு? அல்லேலூயா. நான் தான் அக்கிரமம் செய்தேன். ஆமென். கடைசி நாட்களில் ஏதோ ஒரு செய்தியை கேட்கும்போது அதில் வந்து ஒரு ஞாபகம், ஒரு சொன்னாராம், ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதா பலியாக ஒப்பு கொடுக்கலாம்? அது எவ்வளோ பெரிய துரோகம். செய்யாத தப்பை செய்தவங்களுக்கு கொடுக்காம செய்யாத ஒருத்தருக்கு கொடுப்பது அது எவ்வளோ பெரிய அநீதி. அது ஏன் அப்படி செய்யணும்? அப்படி செய்யக்கூடாது. அவர் செய்தது தவறு அப்படின்னு என்ன செஞ்சார்? ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாராம். அப்போ இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாராம். என் பிள்ளை ஒரு செய்யக்கூடாத தவறு என்ன செஞ்சிட்டான். இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது பால் அடித்து ஏற்ற வீடு கண்ணாடி என்ன செஞ்சிட்டான்? உடைச்சிட்டான். இப்போது அவன் சிறு பையன், வேலைக்கு போல, அவனுக்கு சம்பாதிக்க முடியாது, அவன்கிட்ட காசு இல்லை, அவனால் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இப்போது அவனுடைய ஸ்தானத்தில், அவனுடைய இடத்துல அவன் தகப்பன் தான் என்ன செய்வான்? வந்து நின்று, இதுக்கு நான் என்ன செய்கிறேன், பொறுப்பு எடுத்துக்கிறேன், இந்த கண்ணாடியை நான் மாற்றி தரேன், உடஞ்சவங்க பொருளை நான் என்ன செய்கிறேன், சரி செய்து தருகிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? அப்பா தான் என்ன செய்வார்? வந்து நிற்பார். அப்படி தானே? அல்லேலூயா. தாயாராக இருந்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு எப்படி என் பிள்ளையை சொல்ல போச்சு அப்படின்னு என்ன செய்வீங்க, கேட்பீங்கல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் செய்த தவறினால, பிள்ளைகள் செய்த மீறுகளினால, பிள்ளைகள் செய்த அக்கிரமத்தை தான் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இடத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து எனக்காக ஜீவாதார பலியாய் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மீண்டும் ஜீவனுள்ளவனாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றினார். அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமம் செய்ததும் அவன், அடித்து உடைச்சதும் அவன், மீறுதல் செய்ததும் அவன். ஆனால் அதுக்குண்டான பழி என்ன செய்கிறார்? அதுக்குண்டான கிரயத்தை இவர் நான் செலுத்துகிறேன்னு ஒப்புக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை விசித்திர வினோதமாய் அதிசயமாய் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன்? உருவாக்கி இருக்கிறேன். உன் மீறுதல்களை நான் என்ன செஞ்சிட்டேன்?
சிலுவையில் முடிச்சுட்டேன், இனி என்னுடைய காரியங்கள் என்ன செய்யாதீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மீறுதல்களிலிருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சுட்டு அங்கே என்ன செய்யக்கூடாது. சங்கீதம் 1:1 வாசித்திருக்கோமா? அவன் துன்மார்க்கன்னு தெரியுது, பாவின்னு தெரியுது, அக்கிரமக்காரன் பரியாசக்காரன் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது. சார் என்ன சொன்னீங்கோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அவன் சொல்கிறது தான் கெட்ட வார்த்தை தெரியுது, திருப்பியும் போய் மறுக்கா சொல்லுங்க அப்படின்னு செய்யக்கூடாது. அது அக்கிரமக்காரனுடைய இடம், அது தீங்கு செய்கனுடைய இடம், அது துன்மார்க்கனுடைய இடம், அது பாவிகளுடைய இடம். அங்கே என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நீதிமானுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்கே நமக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சிருங்க, நான் என்னுடைய ரத்தத்தினால மீட்டு இருக்கிறேன். ஆமாம், உங்களை அதிசயமாய் அற்புதமாய் படைச்சிருக்கிறேன், உங்களை அதிசயமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அதிசயம். நீங்களாம் அதிசயமானவங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்களை அவருடைய வாய்க்கால்கள் ஓரமாக வச்சிருக்கிறார், அவருடைய தோட்டத்தின் மறைவு கட்டப்பட்டு வச்சிருக்கிறார் உங்களை. நமக்கும் வெளியே இருக்கிற அந்நிய காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம அதில் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை வேறு பிரித்திருக்கிறேன் என் ரத்தத்தினால, நான் உங்களை அதிசயமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய அதிசய கிரியைகளை செய்திருக்கிறேன், என்னிடமா என்ன செய்யுங்க, திரும்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டது அதிசயம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் என்னால் அதிசயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னுடைய பிள்ளையாய் அதிசயமாய், உங்களை அற்புதமாய், மற்றவர்களுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. உங்கள் முகத்தை 1000 பேர் நடுவில் உட்கார வச்சு பார்த்தாலும் கிறிஸ்தவ முகம்னு துண்டாக தெரியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது. ஆமென். நீ என்ன மேக்கப் வேணால் போடுங்க, எப்படி வேணால் மேக்கப்பே இல்லாமல் கூட போங்க, துண்டாக தெரிவிங்க. இவங்க யார், அவங்க கிறிஸ்டின் மாதிரி மாறிலாம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே யோவான் 19:17 மறுபடியும் வாசித்து நம்ம முடிக்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அந்நாட்களிலே சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவங்களாகிய சிலுவையாக இருந்தது. இந்த நாட்களிலே அவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு செல்கிறார், நல்ல தகப்பனாக. அல்லேலூயா. இனிமேலும் அவர் சுமப்பார். இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நம்மை சுமப்பார். நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை என்ன செய்யணும், பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவர் சிலுவை எடுக்க ஆயத்தமா? ஆமென். அவர் உங்களை அவருடைய தோள் மேலே வைத்து சுமக்கிறார். நீங்கள் அவர் கொடுக்கிற சாதாரண இந்த கட்டளை இதை சுமந்து அவருக்காக என்ன செய்வோம், நம்முடைய ஜீவியத்தை நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஓ ராபால ராதா ராஷிதேரிதே நாமானத நதியலபோ சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்து நிழலுக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களை தெரிந்து கொண்டது அதிசயம்ப்பா. சிலுவை யாரும் அதை தெரிந்து கொள்வதில்லை, ஆனால் அது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு தீர்க்க தரிசனமாக அநேக இடங்களில் முன்பாகவே சொன்னீங்க, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை நீர் அதிகமாக நேசிக்கிறபடினால் எங்களை தெரிந்து கொண்டு மட்டுமே நடத்தி வருகிறேன். இன்னும் நடத்த போதுமானவராக இருக்கிறேன். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவை நிழலுக்குள்ளே சபையை மறைக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.